அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் துவாக்களையும் திக்ருகளையும் எப்படி சரியான உச்சரிப்போடு ஓதுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த செயல்கள்லாம் நோன்பு முறியறதுக்கு காரணமாக இருக்காது, இதெல்லாம் செஞ்சால் நோன்பு போகாது அப்படிங்கிறது தான். சில பேர் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதில் இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா உங்களுக்கு அந்த சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு நம்ம அத்தர் பூசுறதுனாலையோ பர்ஃப்யூம் பூசுறதுனாலையோ நோன்பு போகாது. அதே மாதிரி கண்ணுக்கு சுருமா இடுறதுனால நோன்பு போகாது. நம்ம தவறுதலாக மறதியாக சாப்பிடவோ தண்ணியோ குடிச்சிட்டா, அதாவது சிறு அளவு, ஓகேவா, இருந்தாலும் அதாவது எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் நம்ம செய்யும்போது தெரியாமல் மறந்துட்டு குடிக்கிறதுனால நோன்பு போகாது. சில பேர் உடம்பு குளிர்ச்சிக்காக குளிக்கிறது, நோன்பு வச்சுட்டு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நோன்பு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி நோன்புலாம் போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நீச்சலில் அடிக்கும்போது டைவிங் வாட்டரில் தண்ணியில் டைவ் அடிக்கும் போதும் அதே மாதிரி மருதாணி அப்ளை பண்ணும் போதோ நோன்பு போகாது. அதே மாதிரி குளித்தா சில பேர் குளித்தாவே நோன்பு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி முடி வெட்டலாம், நகம் வெட்டலாம். எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாமல் முத்தம் கொடுக்கிறதோ அணைக்கிறதோ கூடும் தான். ஆனால் தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்லாமல், அதாவது நம்மளே வாமிட் வர வைக்காமல் நம்மளை அறியாமல் வாமிட் வந்துச்சு அப்படின்னா நோன்பு போகாது. இது நிறைய பேருக்கான டவுட்டு. அதே மாதிரி பல் எடுக்கிறாங்க, நம்மளோட சமைக்கும்போது அந்த நுனி நாக்கில் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, அப்படியா இருந்தால் நம்ம உடனே திருப்பி துப்பிடலாம். அதே மாதிரி பல்லுலேருந்தோ இல்லை நம்ம வாயிலேருந்தோ ஏதாச்சும் ப்ளீடிங் ஆகுது, ஏதோ ரத்தம் வருது அப்படின்னா நோன்பு போகாது. அது நம்மளாக அதை குத்தி விட்டு எதுவும் பண்ணலை, அது அன்எக்ஸ்பெக்டடாக ஏற்படக்கூடிய ஒரு உபாதை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுனால நோன்பு போகாது. அதே மாதிரி நுகர்ந்து பார்க்குறதுனாலையும் நோன்பு போகாது. அப்புறம் டூத் பேஸ்ட்டோ மவுத் வாஷோ யூஸ் பண்ணுனா நோன்பு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதும் தப்பு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த சின்ன சின்ன செயல்களால் நம்ம நோன்பு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தேவையில்லாமல் எந்த ஒரு நோன்பையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்தாவே போதும். இதை தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு நோன்பு முறிக்கக்கூடிய செயல்கள்னு உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன விஷயங்களில் மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நோன்புங்கிறது எந்த ஒரு தேவையில்லாத காரணத்தினாலும் நம்ம விட்டு மிஸ் ஆகாது இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய 30 நோன்புகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அனைவருக்குமே பரிபூர்ணமாக்கி தருவானாக. இதுபோல் நோம்பில் என்ன ஓதணும், நிறைய துவாக்கள் திக்கர்கள் எல்லாம் இந்த நோம்பில் நிறைய பயன்படுத்தி நன்மைகளை பெற்று இந்த நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கும் எத்தி வச்சு இருளாக நன்மையை பெறுவோமாக. ஆமீன். இதுபோல் பல வீடியோக்களை நம்ம சேனலில் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.